ஒன்றாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த பிசியில் 54 இங்கே பாருங்கள், 25 45 அது அப்படியே கரெக்டாக 52 54 வந்துருச்சு. சரி, வந்ததுக்கப்புறம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. இங்கே பாருங்கள், போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 777 அப்படின்ற நம்பரில் பாருங்கள், இந்த ஏபி 77 மட்டும் எடுத்துங்க. ஏபி 77லேருந்து இங்கே ஒரு 4 நாள் இந்த லீவ் எல்லாம் விட்டுருங்க. 4 நாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் 77 அப்படின்னு ஒரு நம்பரு வந்திருக்கும். அதுலேருந்து பாருங்கள், திரும்பவும் 2 நாள் விட்டு திரும்பவும் அதே 777 ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ அது அப்படியே பிசியில் வந்துருங்க. அதுக்கப்புறம் ஏசிலையுமே வந்திருக்கும். அப்புறம் பாருங்கள், இந்த பிசி 77க்கு முதல்ல ஏபி 77க்கு இங்கே ஏபியில் அப்படியே 77. இப்போ 2 நாள் விட்டு திரும்பவும் 777 ரிசல்ட்டில் பிசியில் பாருங்கள், இது இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 617 இருக்கும். திரும்ப ஒரு 67, ஒரு 76, மறுபடியும் ஒரு 77. இதெல்லாம் வந்த நம்பரே திரும்ப 7ன்ற நம்பரு அதிகமாக வந்திருக்கும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பாருங்கள், 77ல் 5 நாள் விட்டு பிசி 27 அப்படின்னு வந்திருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 77 அப்படின்னு வந்திருக்கும். 77. இந்த 27க்கும் 77க்கும் திரும்பவும் பாருங்கள், அதே மாதிரி பிசியில் 72. இந்த கேப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த 27 77 72, இந்த 77, இந்த 77, இந்த 77லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதோட இந்த ஏசியில் ஒரு 77மே கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் இப்போ நாம் கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 78, 3 நாள் விட்டு 79, திரும்பவும் 3 நாள் விட்டு 77. அதாவது 77 78 79ன்ற நம்பரை 3 நாள் விட்டு 77 78, 3 நாள் விட்டு 79, மறுபடியும் 3 நாள் விட்டு 77 அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே, இந்த 77, இந்த 77, திரும்ப பிசி 77, அப்புறம் பிசியில் 27, அதே மாதிரி பிசியில் 77 வச்சு திரும்ப அந்த பிசியில் 72ன்ற கேமு கரெக்டாக 4 கணக்குலுமே கரெக்டாக முடிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்துடுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள், இதே ஆகஸ்ட் மாதத்தில் இங்கே பாருங்கள், இந்த பிசி 74 அப்படின்ற நம்பர் எடுங்க. பிசி 74ல் கரெக்டாக 12 நாள் விட்டு பாருங்கள், 76 அப்படின்னு நம்பர் வந்திருக்கும். அதாவது இந்த 74ல் சி போர்டில் 2 நம்பர் கூட்டினா 76ன்ற நம்பர் வரும். இதிலேருந்து திரும்ப 12 நாள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 78 அப்படின்ற நம்பர் வரும். அதாவது இந்த 74ல் 2 கூட்டினா 76, அதில் 2 கூட்டினா 78. இப்போ ஏ போர்டு பாருங்கள், இந்த ஏ போர்டில் 9ன்ற நம்பரு, அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ போர்டில் 9க்கு 4 அப்படின்ற நம்பரு, அதுக்கடுத்து இந்த இடத்துல வர வேண்டியது 478 978ன்ற நம்பர் தான் வந்திருக்கணும். 4 கணக்குலுமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அதாவது இங்கே 974, 976, 978, அதில் 2வது டைம் மட்டும், எப்போவுமே 3வது டைம் தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. இப்போ 2வது டைம்லேயே ஏ போர்டு 4ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சு கரெக்டாக இந்த கேம் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப அதே 12 நாள் கேப்பில் பாருங்கள், இங்கே 949ன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். அதிலேருந்து பாருங்கள் 49, ஓகேவா? இங்கே பிசி 49 எடுத்துங்க. இந்த பிசி 40 ஏ போர்டு 9 அப்படின்னு நம்பர் வச்சுங்க. பிசி 49, அதிலேருந்து 12 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த லீவ் நாளெல்லாம் விட்டுருங்க. லீவ் நாளெலாம் கணக்கு பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. அப்புறம் பாருங்கள், பிசியில் 49க்கு இங்கே 79 அப்படின்னு நம்பர் இருக்கும். இந்த 79ல் ஏ போர்டில் பாருங்கள், இங்கே 9, இங்கே 6. இப்போ அடுத்த நம்பரு நமக்கு 9 6ன்னு வந்தால் 1 8ன்னு வரணும், இல்லை 5ன்னு வரணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 9க்கு 4ன்னு வச்சுருங்க. இந்த 6ன்ற நம்பர் அப்படியே வச்சு பாருங்கள். இப்போ 4 6 8ன்னு போகணும், இல்லைன்னா 4 6 கேப்பில் இருக்கிற 5ன்னு வரணும். அது மாதிரி ஏ போர்டு கரெக்டாக 5 வந்திருக்கு. இப்போ இங்கே 49, இங்கே 79, அடுத்து 29 அப்படின்னு தான் வரணும்.
அதுக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து இங்கே 42ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆப்போசிட் பண்ணதுனால இப்போ இங்கே 29 இங்கே ஏ போர்டு ஆப்போசிட் ஆச்சு. இப்போ இங்கே சி போர்டு ஆப்போசிட் பண்ணணும். அப்போ 29ன்ற நம்பர் வரணும். அதாவது 49, 79, 29ன்னு வரணும். அந்த 29 திருப்பி 42 அப்படின்னு கரெக்டாக இந்த கேம் முடிஞ்சிருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த 782 அப்படின்ற நம்பர் வரும். இப்போ அதே மெத்தேடு பார்த்துங்க 782ன்னு வந்திருக்கு. இப்போ 782 பாருங்கள் ஏசி 72, ஏபி 72 திரும்பவும் அதே 12 நாள் கேப் தான் இருக்கும். எல்லாமே 12 நாள் 12 நாள் தான் இருக்கும். இப்போ திரும்ப நமக்கு கரெக்டாக 12 நாள் விட்டு இந்த 1ஆந்தேதி தான் வருது. அப்படி வரும்போது பாருங்கள் 782 அப்படின்னு இருக்குது. இப்போ 28 அப்படின்ற நம்பரு 82ன்னு வைங்க. இப்போ 29ன்னு வரணும். இப்போ 27 அப்படின்ற நம்பரு இங்கே பிசியில் வரணும். 27ன்னு வரும்போது ஏ போர்டு 7 அப்படின்ற நம்பர் வரணும். பாருங்கள் 72 ஏசி, 72 ஏபி. இப்போ பிசியில் 72 அப்படின்ற நம்பர் வரணும். அதை திருப்பி 27ன்னு வைக்கலாம், இல்லை 72 அப்படின்னு வைக்கலாம். அதோட 7ன்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகலாம். இல்லைன்னா அதுக்கு 2ன்ற நம்பர் ஆப்போசிட்டும் வைக்கலாம். இதிலிருந்து 12 நாள், இதிலிருந்து இதுக்கு ஒரு 12 நாள், திரும்ப இங்கே ஒரு 12. அதே மாதிரி இப்போ நமக்கு 12 நாள் விட்டு இந்த 782, 729 இதிலேருந்து தான் கேம் வரணும். அப்படி பார்க்கும்போது பாருங்கள் இந்த 74ன்ற நம்பருக்கு 29ன்னு வைங்க. இந்த 78க்கு 28 அப்படின்னு வச்சா இங்கே 76ன்ற நம்பரு நிற்கிது. இப்போ இந்த 76ன்ற நம்பரில் நாம் ஆப்போசிட் பண்ணால், அதாவது இந்த 74க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 29 வந்துச்சு. இந்த 78க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 82 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த 76ன்ற நம்பருக்கு ஒன்று நமக்கு அப்படியே 76ன்னு வரணும், இல்லைன்னா 17 அப்படின்னு வரணும். அதே மாதிரி ஏ போர்டு 7, 7ன்னு இருக்குது. இங்கே ஏ போர்டில் 9, இங்கே 4, இங்கே 9. அப்போ இங்கே ஏ போர்டில் 7, 7, 2ன்னு வரணும். அப்போ 217 அப்படின்னு ரிசல்ட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் வந்துட்டிங்கன்னா 49, 79, 29க்கு 42 அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே இப்போ 29ன்ற நம்பருக்கு இங்கே 42ன்னு வந்திருக்கு. இப்போ இங்கே 79ன்ற நம்பருக்கு இங்கே மேட்ச் ஆகலை, 72ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 99 இல்லை 49 இருக்குது. அப்போ இந்த மெத்தட் மேட்ச் ஆகாதுன்னா அப்போ இந்த மெத்தட் தான் மேட்ச் ஆகும். அப்போ நமக்கு 72, 72. இப்போ பிசி 72 வரணும். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடில் 74க்கு 29, 78க்கு 82. அப்போ 76க்கு 17ன்னு வச்சா 217ன்னு வரணும். ஏன்னா 7, 7, 2ன்னு வரலாம், இல்லை 7ன்னே வரலாம். ஸோ 7, 2 கேமில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா 782, 792, 772 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். 217, 772 இந்த 2 நம்பர் வரலாம். 7, 2 கேமில் வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பாருங்கள் இந்த கெஸ்ஸிங் எப்படின்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு தடவை பார்த்துக்குங்க. இப்போ கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்.